மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலைப்படியின் உழைப்பின் பாத்திரம். இது எபிசோட் 2. போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா, மனித குரங்கு எப்படி தட்டையான பகுதியிலிருந்து பார்த்த உடனே எப்படி நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சது, அதுதான் முதல் நிலைப்படி அப்படின்னு சொல்லி எங்கெல்ஸ் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எப்படி சார்லஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷனோட பொருத்தி பார்த்து எப்படி மனிதன் இவ்வளோ ஆண்டு காலம் எவல்யூஷன் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம கை ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கு மனித இனத்துக்கு அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்னா, ஒரு பொருள் மற்றொன்றோடு சேர்ந்து இயங்கும் விதி, அதோட சேர்த்து நம்ம பார்த்தோம். வாங்க நம்ம இந்த வாரம் எபிசோட் கூட போலாம். சரி, இந்த வாரம் எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெறும் கை மட்டும் மனிதனை உருவாக்கிச்சா, இல்ல கைகள் சேர்ந்து மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து எப்படி மனிதனை உருவாக்கிச்சு, மனிதன் எப்படி எவல்யூஷன் ஆனா, இன்னும் எப்படி ஒரு பண்பு மாற்றமாக எவ்வளவு பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த உழைப்புன்னு சொன்னீங்களப்பா, அது எங்கப்பா அப்படின்னு கேட்கலாம், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வாரம் எபிசோட்ல. சரி, முதல்ல எங்கெல்ஸ் என்ன சொல்றாருன்னா, பேச்சு, அதாவது மனித உயிரினம் தான் மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது சமூக உணர்வு கொண்ட உயிரினம். சரி, சமூக உணர்வு கொண்ட உயிரினம்னா அப்ப கம்யூனிகேட் பண்ணணும்ல. கண்டிப்பா நான் சமூக உணர்வு பண்ணல, குரூப்பா இருக்கும்பா, பட் கம்யூனிகேட் பண்ணது இந்த குரூப் இருக்க முடியும், அந்த டீமா இருக்க முடியும். எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய காடுகள் தான் இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், பல வழித்தடங்களை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பல நீர்நிலைகள், அதாவது ஆறுகள்லாம் ஓடுது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா உணவுகள், வேட்டையாடை கூட உண்ணக்கூடிய உணவுகள், இல்ல பழங்கள் இங்க இருக்கு, அந்த மாதிரி சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிச்சு அதை இன்னும் அடுத்த மனுஷங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம். ஜென்ரலாவே மனிதன் கம்யூனிகேட்டிவா இருந்திருக்கான். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சும்மா நீங்க யாராவது ஒருத்தர் இப்ப போன் போட்டு பேசுங்க, அவர் எல்லா கதையும் சொல்லுவார். ஸ்டார்டிங்ல இந்த கொரோனா ஆரம்பிச்ச கதையில இருந்து இப்ப வரைக்கும் எல்லா கதையும் சொல்லுவாரு. மனிதன் தன்னோட தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பான் அடுத்தவங்க கிட்ட. அப்படி சொல்லி தான் மனிதன் எவல்யூஷன் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப எப்படி இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்னா, ஆக்ஷன்ஸ், அதாவது செய்கையிலையும் சவுண்ட்ஸ் மூலயமா, அதாவது இந்த மாதிரியான ஒரு மொழியை வச்சு, ஒரு தமிழ் மொழியோ ஒரு ஆங்கில மொழியை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அது கருத்து முதல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் முதல்வாதிகள் அது எவல்யூஷனை பற்றி தானே பார்க்க முடியும், விஞ்ஞான பூர்வ உலக கண்ணோட்டம். ஸோ கொஞ்சம் ஆக்ஷன்ஸ், கொஞ்சம் சவுண்ட்ஸோட தான் அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரியான ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளடைவில் அது ஒரு நேர்த்தியான ஒரு கம்யூனிகேஷன் மீடியமா உருவாச்சு. சரி, அது மட்டுமே தனியா பேச்சு நாளைக்கு நீ பேசிடும் அப்படின்னு உருவாச்சா? அப்படி கிடையாது. மூளையின் பங்கை இங்க கொண்டு வராரு எங்கெல்ஸ். மூளை பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனித குரங்குக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த மூளை கம்பேர், அதாவது ஒப்பிட்டு பார்த்தோம்னா மனித மூளை பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அது புலன் உணர்ச்சிகள், மனிதனுக்குள்ள எல்லா இருக்கிற புலன் உணர்ச்சிகளை தூண்டணும் உருவாக்குது மூளை தான். ஓகேவா? அது எப்படி உருவாகுது? அது மனித குரங்கு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த செடி கொடிகள் பழங்கள் தான் சாப்பிட்டுருக்கு. நாளடைவில் இந்த உழைப்பு ஃபர்ஸ்ட் சொன்னல, அந்த உழைப்பு தான் மெயின் வருதிப்பாங்க. உழைப்பு கருவிகள் இல்லாம உழைப்பு கிடையாதுங்க. சோ அப்போ உழைப்பு கருவிகள் மனிதன் எதை யூஸ் பண்ணிருப்பான்? கற்கள் தான் டிஃபால்ட்டாவே. கற்களை கொண்டு கோடாரிகளோ ஆயுதங்களை செய்யறதா இருக்கட்டும், மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான கருவிகள் செய்யறதா இருக்கட்டும், அதுவே வேட்டையாடுறதுக்கு அவன் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சான். இந்த கருவிகளை மனிதன் உருவாக்கலாம். இதனால பல வேட்டையாடுறான், பல மாமிச உணவுகள் அவனுக்கு கிடைக்குது. இங்கதான் ஒரு மெயினான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி நிமிர்ந்து நின்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து ஒரு மெயினான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாமிச உணவு உண்றான் மனிதன். அதனால என்னன்னா, மற்ற இயற்கையில சாப்பிட்டதுக்கு முன்னாடி, அதாவது பழங்களா இருக்கணும், செடி கொடிகளா இருக்கட்டும், அதில் கிடைக்கிற ஒரு சத்துக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாமிசத்துல அதிகமான சத்துக்கள் அவனுக்கு கிடைக்குது. எல்லா சத்துக்கும் ஒரே இடத்துல கிடைக்குது. ஓகேவா? அதை சாப்பிட்றதுனால என்னன்னா, எல்லா உடம்புல இருக்க அத்தனை பார்ட்டுக்குமே நல்லா வளர்ச்சி கிடைக்குது. அதுக்கு செரிமானம் லேட் ஆகிறதுனால நிறைய எனர்ஜி தேவைப்படுது, நிறைய எனர்ஜி கன்சியூம் ஆகுது, நிறைய நேரம் அவனுக்கு ஸ்டாமினா நல்லா கிடைக்குது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? காடுகள்லாம் இருந்திருப்பாங்க மனிதன்லாம். ஸோ அவ்வளோ தூரம் நிறைய டிராவல் ஆகுது, நிறைய ஸ்ட்ரென்த் தேவை உடம்புக்கு. ஸோ அந்த மாமிச உணவு தான் அவனுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்துமே கொடுத்துச்சு. வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் கொடுத்துட்டா இல்லை அப்படின்னு சொல்றாரு. எங்க என்ன சொன்னார்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு மாமிசம் சாப்பிட்டா அப்படின்னு. மூளை வளர்ச்சிக்கு தான் மெயின் பங்காற்றுறது மாமிசம் தான் அப்படின்றத நிறுவுறாரு. அது ஒரு டிஸ்கிளைமர் போட்டே சொல்றாரு. நிறைய பேர் வெஜிடேரியன் இருப்பீங்க, பட் என்னன்னா, நீங்க உங்க இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற மூளையா இருக்கட்டும், இல்ல நீங்க அடுத்த சங்கம் உருவாகுதுல, அடுத்த உங்களோட குழந்தைகள் உருவாகக்கூடிய மூளையா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம மூதாதையர்களோட மாமிசம் சாப்பிட்டு வளர்ந்த மூளை தான். அது எவல்யூஷன் ஆகி தான் இன்னைக்கு வந்திருக்கும். அந்த மாமிசம் நம்ம உடல் ஆற்றுற பங்கு ரொம்பவே சிறப்பாக வளர்க்கிறது. அதாவது அது புலன் உணர்ச்சி எல்லாத்தையுமே தூண்டி விட்டது. அதனாலதான் உன்னால கேட்க முடியுது, பேச முடியுது, அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமே மாறுது. அதுக்கப்புறம் நிறைய வித உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிக்கிறான். மீன் மட்டும் இல்லாம நிறைய வேட்டையாடுறான் மனிதன். வேட்டையாட கத்துக்கிறான், ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு மனிதனாகவே ஒரு பாய்ச்சல் வேகத்தை உருவாகிறான். அடுத்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு எவல்யூஷன் ஆகி வந்தான். இதுக்கு அடுத்து எண்ணிக்கைகளையும் சரி, மூளை வளர்ச்சி, எல்லாமே ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி.
அதாவது இத்தனை காலம் ஒரு அந்த அளவு மாற்றமா இருந்து பண்பு மாற்றமா மாறக்கூடிய ஒரு தன்மை வந்து மூளை வளர்ச்சிக்கு அப்புறம் தான் இருக்குன்றதை எங்கல்ஸ் வந்து பதிவு செய்கிறாரு. சரி, இது போக இன்னொன்று சொல்றாரு, அதாவது சூறையாடும் பொருளாதாரம். அது இப்போ நிகழ்ந்திருக்கு. சூறையாடும் பொருளாதாரம் என்னன்னா, இப்போ ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரேடியா மேய்ஞ்சிடும், எனக்கு அடுத்த வருஷம் எதுவும் தேவையில்லை அப்படின்றதுலாம் வந்து இப்போ என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி மேய்ஞ்சு விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி பல உயிரினங்கள் எல்லாமே தன்னோட கூட இதை சக உயிரினத்தை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அதுங்களுக்குலாம் வந்து அடுத்த நம்மளுக்கு என்ன தேவைன்றது தெரியாது. இப்போ நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு அடுத்தலாம் என்னன்னு தேவை தெரியலப்பா, அடுத்த வருஷம் எனக்கு தெரியலப்பா, நான் இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நான் சூறையாடிட்டு போயிடுவேன். இது வந்து என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது சமூகத்தை. நேச்சுரல்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுத்துது. ஓகேவா? இதை நம்ம எதோட பொருத்தி பார்க்கலாம்னா டார்வினோட ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது நேச்சர் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் உருவாகுதுல, எல்லாமே இருந்து ரெண்டு தானே. இப்போ நம்மளே சொல்லல, எதிர்ப்பா சுத்துக்கிட்டு மனுஷன் பேசாம அப்படியே சாகா வரும், அப்படியே உயிரோட இருந்துடலாம்லப்பா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவோம். அது முடியாது. அதுக்கு தான் நேச்சர்ல வந்து ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. என்னன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது சில உயிரினங்கள் சில தட்ப வெப்பத்துக்கு உட்பட்ட நிலையில தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணுது. அதனால என்ன பண்ணுன்னா, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சம்மர் பயங்கரமா இருக்கும், சில இடத்துல வந்து வின்டர் பயங்கரமா இருக்கும், சில இடத்துல மழை பயங்கரமா இருக்கும், சில இடத்துல கோல்டு பயங்கரமா இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துலயுமே அது மாறும், பருவநிலை மாறும். ரஃப்பான, அதாவது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பான கண்டிஷன் வந்து இயற்கை வந்து நமக்கு சவாலை முன்னிறுத்துது. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுமே சூறையாடப்படுது இல்ல. இப்ப மேய்ச்சல் நிலங்களாக நிறைய காடுகளை வந்து நிறைய சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்காது. அப்போ எந்த உயிரினம் வந்து சர்வைவ் ஆகுது, இருக்கிறத வச்சு சாப்பிடுது. அதாவது முன்னாடியாச்சு ஒரு திட்டமிட்ட இந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட்றா ஓரளவுக்கு உடம்புக்குள்ள சத்து வருது. அதாவது முந்தைய நிலைமையே காட்டிலையும், அது முன்னாடி மரம் செடி கொடிகள் தான் மனிதன் சாப்பிட்டு இருந்தான், பழங்கள் தான். அதுக்கப்புறம் வேட்டையாடுறதுக்கு அப்புறம் மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ அதோட தட்டுப்பாடுகள் வருது. அது இல்லாமல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்ம இந்த டார்வினோட ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் பொருத்தி பார்த்தோம்னா, இப்போ தத்தளிக்கிறான் மனுஷன் என்ன பண்றான், அப்போ சில உணவு வகைகள் கிடைக்குதுல்ல, அதை சாப்பிட்றதால உடம்புல பல மாற்றங்கள் கிடையாது. அட்ஜஸ்ட் ஆகணும், கிளைமேட்டிக் கண்டிஷன் அட்ஜஸ்ட் ஆகணும். இதெல்லாம் ஒரு இது ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கடத்துறாங்க, எவல்யூஷன்ல போகுது மனித இனத்துக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சர்வை பண்றது. அதாவது ரொம்ப ஹாட்டா இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். ஒரு உயிரினம் எப்ப வந்து அந்த தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னை மாத்திக்குதோ அது மட்டுமே பிழைக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தேவையுள்ள ஒன்றே உயிர் பிழைக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுதான் சொல்லணும், அது மாதிரி கூட சொல்லலாங்கன்னா அதுதான் சொல்லலாம். அந்த மாதிரி மனிதனை ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சூறையாடும் பொருளாதாரத்தையும் டேக்கிள் பண்ணி எல்லா வகையான உணவுகளும் சாப்பிட்டு அந்த மாதிரி உருவானதை நம்ம இப்போ உருவாகி இருக்கோம். இந்த சூறையாடும் பொருளாதாரம் பார்த்தோம்னா இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா, இப்போ மனிதன் என்னன்னா மற்ற விலங்குகளோட எங்க வேறுபடுதுன்னா, மற்ற விலங்குகள்லாம் வந்து அடுத்து என்ன வேணும்ன்றது தேவை வந்து அதுக்கு தெரியாது. மனிதனை உணர்ந்துட்டான், ஏன்னா மூளை வளர்ச்சி எடுத்து உணர்ந்துட்டான். என்ன பண்றாங்கன்னா ரெண்டு முக்கியமான பங்கு இப்ப சொல்றது என்னன்னா, அடுத்து வந்து நெருப்பை பயன்படுத்துறது, கால்நடைகளை உருவாக்குறது. நெருப்பை எப்படி யூஸ் பண்றோம்னா சண்டை போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை மாமிசங்களை சுட்டு அது நல்லா செரிமானமாய் சாப்பிடக்கூடிய ஒரு இதுக்காக இருக்கட்டும், அது பயன்படுது. கால்நடைகள் வச்சு பயன்படுத்தலாம். கால்நடைகள் வந்து ஆடு மாடுகள்லாம் டொமஸ்டிகேட் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, அவனுக்கு எப்பனாலும் அந்த மாமிசம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து பால் வகை அதுவும் கிடைக்குது. ஸோ இதனால அவன் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கான் மற்ற மிருக இனத்தை தாண்டியும். இதனால என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம். என்னன்னா விவசாயம் அடுத்து போகலாம். அதாவது காட்டை கூட அழிச்சுருப்பா கொஞ்சமா, பட் ஆனா அதை வச்சு நான் விளைச்சல் நிலத்தை உருவாக்குவேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி எவல்யூஷன் ஆகிட்டே போறான். அதை சூப்பரா சொல்றாரு. அதுக்கு அடுத்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஆதி பொது உடைமை சமூகம், ஆண்டானடிமை சமூகம், நிலப்பிரபுத்துவ சமூகம், முதலாளித்துவ சமூகம் இப்ப இருக்கிறது. அடுத்து சோசியலிச சமூகத்தை நோக்கி போகும். இதை வந்து சூப்பரா விளக்கியிருக்காரு. அதாவது எப்படி உழைப்பு வந்து மனிதன் வந்து இந்த ஒவ்வொரு சமுதாய கட்டத்தையும் எப்படி உழைப்பு தேவைப்பட்டிருக்கு, இந்த ஒவ்வொரு சமுதாய கட்டம் உருவாகிறதுக்கு அப்போ மதம்ன்ற ஒரு நடுவில் உருவாகுது. முதல்ல இருந்தே இயற்கை மேல மனிதனுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கு. நெருப்பை கண்டு ஒரு பயப்படுறான், இயற்கையை கண்டு பயப்படுறான், இயற்கையை தன்னை கண்ட்ரோல்ல வச்சுன்னு பார்க்கணும். பட் இயற்கை அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யுதுல. இப்ப கூட பாருங்க, கொரோனா என்ன மாதிரி செய்யுது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் தான். பட் மனிதனை ஸ்ட்ரகிள், அதாவது சர்வை பண்ணுது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வை பண்றோம். மாஸ்க் போடுறோம், கிளவுஸ் போடுறோம், சானிடைசர் யூஸ் பண்றோம். ஏதோ ஒன்று இயற்கைக்கு நம்ம டஃப் கொடுக்குறோம். அதுதான் தேவை. அதாவது அதுதான் இயற்கை வந்து நமக்கு ஏற்படுத்தும். எப்பயுமே அந்த இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும் இயற்கை நமக்கு. பட் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான், அதுதான் நிற்கும் எப்பயுமே. சரியா? எங்கல்ஸ் என்ன குறிப்பிடறா, சார்லஸ் டார்வினோட கூட வேலை செஞ்சவங்களே இது வந்து சில இயற்கை மறுப்பியெல்லாம் வந்து சிந்திக்கிறாங்க. அதாவது இவ்வளோ மனித குரங்கள் இருந்து நிமிர்ந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு மூளை உருவாகுதுல, மாமிசம் உண்றதுக்கு முன்னாடி அப்பலேருந்து மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படிதான் தான் உருவாக போறேன், இப்படிதான் தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது சிந்தனையிலே தான் தோன்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஸோ மனிதனோட உழைப்பை இங்க அங்கீகரிக்கிறதுல யாருமே. இத்தனை உழைப்பு கருவிகள், அதாவது அப்ப கற்கலேருந்து ஆகட்டும், இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எத்தனை கருவிகள் இருக்கு, இத்தனையும் கொண்டு தன்னை செதுக்கி இருக்கான் மனுஷன். தன்னை செதுக்கி தன்னை எவல்யூஷன் ஆக்கி காட்டியிருக்கான் மனித இனம். அதை பத்தி சொல்லாம சிந்தனையிலிருந்து உருவாச்சு, ஒரு மதத்திலிருந்து உருவாச்சு, இந்த கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. மனித உழைப்பு வந்து
கொஞ்சம் கூட அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி எங்கல்ஸ் முன்வைக்கிறாரு. சரி, அடுத்து என்ன பார்த்தா திட்டமிட்ட உற்பத்தி, அராஜக உற்பத்தி. இதுல என்ன நடக்குது, நம்ம சூறையாடு பொருளாதாரத்தை நம்ம பார்த்திருப்போம், நிறைய மேய்ச்சல் அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்கல்ஸ் இதை எழுதின காலகட்டம் முதலாளித்துவம் அப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிறைய முதலாளிகள் என்ன பாத்தீங்கன்னா ஒரு கியூபா நாட்டை சொல்றாரு, அங்க இந்த மலைச்சரிவுல நிறைய காடுகளை அடிச்சு அதுல இருந்து நிறைய உரம் ஜென்ரேட் ஆச்சு போல. எதுக்குன்னா காஃபி வளர்க்கறதுக்காக. ஸோ அதை கொண்டு போய் ஒரு 2 தலைமுறைகளுக்கு தேவையான உரத்தை ஒரேடியா உருவாக்கி அந்த இடத்தையே அழிச்சு வேற ஒரு இடத்துக்கு அது உரமா தேவைப்படும் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இயற்கையான ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸோ இது எதுக்குன்னா, அவனுக்கு ஒரு உற்பத்தி தேவை, அவனுக்கு ஒரு லாப வெறி, அராஜக உற்பத்தி, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லி லாபத்துக்காக நிறைய இது பண்றான். இதனால இயற்கையில ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஏன்னா இயற்கையா அதுக்குள்ள பேலன்ஸ் ஏற்படுத்தி தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு யூட்டர்ன் போட்டு உங்களை அடிக்கும். ஸோ அது இது திட்டவட்ட உற்பத்திக்கு உண்டான போறப்பதான் இது ஒரு பேலன்ஸா இருக்கும். திட்டமிட்ட உற்பத்தி எப்போ நடக்கும்னா, சோசியலிச சமூகத்தை நோக்கி போகும்போது திட்டமிட்ட உற்பத்திக்கு உண்டான அத்தனை இதுவுமே நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ கூட நிறைய ப்ரொடக்ஷன் செய்யணும், எதுக்குன்னு தெரியாம நிறைய, அதாவது உபரின்னு சொல்லலாம், உபரி மதிப்பு, உபரி நிறைய உருவாக்குறது. ஒரு 1 லட்சம் கார் தேவைப்படுதுன்னா 10 லட்சம் 1 கோடி கார் தயாரிக்கிறது. இது தேவையா? இதனால என்ன, உனக்கு லாப வரி தான், மற்றவனே இருக்கு போல. இன்னொன்று உழைப்பு மனிதன் உணரணும். அதாவது மனிதன் நம்ம சமூகத்துக்காக தான் உழைக்கிறன்றது மனிதன் உணரணும். அதாவது இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ரயில் கண்டுபிடிக்கிறாங்க, ரயில் பெட்டிகள்லாம் இது பண்றாங்க, மனிதன் என்னன்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உருவாக்கலாம். நிறைய பேர் அந்த ஒரு டாஸ்காக பாக்குறாங்க, சரி இது ஒரு இது பண்றேன், அதை ஃபிட் பண்றேன் அப்படின்னு. பட் அது சமூகத்துக்கு எப்படி அது பயன்படுது, அது ஒரு சமூக மாற்றத்துக்கு எப்படி அது இதாகுது, அதை பொருத்தி பார்க்கணும். உழைப்பு மனிதன் உணரணும் அப்படின்றாரு. இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பல பேர் இப்ப கூட நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி இந்த டாஸ்க் முடிச்சா போதுன்னு. பட் நம்ம உழைக்கக்கூடிய எல்லாமே சமுதாயத்துக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் தான். வேற்று கிரகவாசிகள் யாரும் யூஸ் பண்ண போறாங்க அப்படி கிடையாது. இங்க இருக்கிற சமுதாயத்துக்கு இங்க இருக்கிறதா யூஸ் பண்ண போறாங்க. அந்த உழைப்பு மனிதன் உணரணும் அப்படின்ற, சமூகத்துக்கு உண்டான உழைப்பு தான் இது அப்படின்றத மனிதன் உணரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதாங்க உழைப்பு. அதாவது மனித குறையிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலைப்படியின் உழைப்பின் பாத்திரம். உழைப்பு நம்ம சாதாரணமாகவே கடந்து போயிட முடியாது. மனிதனோட உழைப்புல இந்த அளவுக்கு கூட நம்ம இவ்வளோ கொரோனாவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளவு முன்னே போயிட்டு இருக்கோம். என்னன்னா அது ஒரு வார் மாதிரி போயிட்டு இருந்தாலும் மனிதனை டேக்கிள் பண்ணி போயிட்டு இருக்கனாலுமே அவனோட உழைப்பு தான் காரணம் அப்படின்றது கண்டிப்பா சொல்லலாம். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது மார்க்ஸ் ஏங்கல்ஸ்க்கு 1860ஆம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. எதை பத்தினா 1851ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வின் எழுதிய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் புத்தகத்தை பத்தியே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மார்க்சியத்துக்கு உண்டான ஒரு இலக்கண கைடு மாதிரி நம்ம இதை சொல்லலாம். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் இது கண்டிப்பா அங்கீகரிக்கப்படணும், இது எல்லாருமே நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் சொல்றாரு. ஸோ அதை நான் தேடி பார்த்தேன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் நெட்ல இருக்கான்னு, இலவசமாவே கிடைக்குது. அதுக்கு உண்டான லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். கண்டிப்பா எல்லாம் படிக்கணும். ஏன்னா அதை படிக்கும் போது தான் நம்ம இந்த இயங்கியலை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், இயற்கையின் இயக்கவியல் அதை புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் படிங்க, படிச்சு நல்லா விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.